ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவுடைய சாதனையையே முறியடிச்சிருக்காரு விராட் கோலி அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் சாதனைக்கு பிறகு முதலிடத்தை பிடிச்சிருக்காரு விராட் கோலி. எந்த விஷயத்தில் அவர் முதலிடம் பிடிச்சிருக்காரு, ரோஹித்துடைய எந்த சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IPL 2026 இறுதிப் போட்டியில் தன்னுடைய 22வது ஆட்ட நாயகன் விருது வென்றதன் மூலமாக இந்திய வீரர்களில் அதிக ஆட்ட நாயகன் விருதுகள் வென்றவர்களின் பட்டியலில் விராட் கோலி தற்போது முதலிடம் பிடித்திருக்கார். இதன் மூலமாக முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சாதனையை அவர் முறியடிச்சிருக்கார். அகமதாபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக களமிறங்கிய விராட் கோலி குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக 42 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் திகழ்ந்தார். நரேந்திர மோடி மைதானத்தில் 9 பவுண்டரிகள் 3 சிக்சர்களுடன் அசத்தியிருந்தார். 156 ரன்கள் இலக்கை 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுக்கு எட்டி பிடிக்க அவரது ஆட்டம் பெரிதும் உதவியது. IPL 2026 இறுதிப் போட்டியில் அவர் காட்டிய சிறப்பான ஆட்டத்திற்காக முதல் சீசன் முதலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் தொடர்ந்து விளையாடும் கிங் கோலிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. IPL ஆட்ட நாயகன் விருதுகள் பட்டியலில் இந்திய வீரர்கள் கோலி தற்போது முன்னிலையிலும் இருக்கார். ரோஹித் சர்மா 21 விருதுகளுடன் 2வது இடத்திலையும், MS தோனி 278 போட்டிகளில் 18 விருதுகளுடன் 3வது இடத்திலையும் இருக்காங்க. தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ரைசிங் பூனே சூப்பர் ஜியாண்ட் அணிகளுக்காக விளையாடியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். IPL வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக அதிக ஆட்ட நாயகன் விருதுகள் வென்ற வீரர்கள் APG வில்லியர்ஸ் மட்டுமே விராட் கோலியை விட முன்னிலையில் இருக்கார். முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரரான அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக 184 IPL போட்டிகளில் விளையாடி 25 விருதுகளை வென்றிருக்கார். தற்போது கோலி இந்த ஒட்டுமொத்த பட்டியலில் இணைந்து 2வது இடத்திலும் இருக்கார். கிறிஸ் கெயிலும் IPLல 22 ஆட்ட நாயகன் விருதுகளை வென்றிருக்கார். கெயில் 2009 முதல் 2021 வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய 3 அணிகளுக்காக 142 போட்டிகளில் களமிறங்கி இந்த சாதனையை படைத்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியினுடைய இந்த சாதனை அப்படிங்கிறது பெரும் அளவில் பேசப்பட்டு வருகிறது. அப்படின்னாலும் தற்போது பார்க்கும் பொழுது சுபன் கில்லிடம் மோதலில் ஈடுபட்டிருக்காரு மற்றொரு புறம் விராட் கோலி. ஃபைனலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது IPL 2026 இறுதிப் போட்டியில் RCB வீரர் விராட் கோலிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுபன் கில்லுக்கும் இடையில் ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது. அகமதாபாத் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த போட்டியில் 156 ரன்கள் இலக்கை துரத்திய RCBக்கு 25 பந்துகளில் 11 ரன்கள் தேவைப்பட்டன. கடைசி வரைக்கும் நின்று RCB அணிக்கு வெற்றியை தேடி தந்து அந்த தருணத்தை ருசிக்க வேண்டும் என்று கோலி நினைத்திருந்தார். அப்போதுதான் அர்ஷதன் கான் பந்தில் கோலி அடித்த ஷாட்டை மிட் ஆஃப் திசையில் சுபன் கில் பிடித்தார். கோலி அதன் உண்மைத்தன்மையை கேள்வி எழுப்ப டிவி நடுவர் காட்சிகளை ஆய்வு செய்தார். இறுதியில் கோலி அவுட் இல்லை என அறிவிக்கப்பட இருவரிடையே விவாதம் வெடித்தது. கோலி மகிழ்ச்சியில் கத்த கில் விரக்தி அடைந்தார். எனினும் போட்டிக்கு பின் இருவரும் நட்பு பாராட்டி பேசினர். கோலி 42 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து அவுட் ஆகாமல் நின்று வெற்றி ரன்களை அடித்திருந்தார். இதனால் RCB தொடர்ச்சியாக 2 IPL வட்டங்களை வென்று இந்த அரிய சாதனையை நிகழ்த்திய 3வது அணியாக வரலாறு படைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த அழுத்தம் இம்முறை இல்லை என விராட் கோலி குறிப்பிட்டிருந்தார். 17 வருட காத்திருப்புக்கு பின் RCBக்கு கடந்த ஆண்டு வட்டம் வென்றது. இம்முறை புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து முதல் தகுதி சுற்று மற்றும் இறுதிப் போட்டி இரண்டிலையுமே GTIயை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. கடந்த ஆண்டு
இருந்த அதே அழுத்தம் இம்முறை இல்லை. வீரர்களின் மன உறுதி சிறப்பாகவே இருந்தது. சில தோல்விகளுக்கு பிறகும் முதலிடத்தில் முடிக்க விரும்பினோம். மும்பை இந்தியன்ஸ் வெற்றி நம்பிக்கை அளித்திருந்தாங்க. அணியை முன்னெடுக்க நீங்க மட்டும் இல்லை என உணரும் ஒரு குழுவின் அற்புதம் இது என்று கோலி தெரிவித்திருந்தார். விராட் கோலி IPL 2026 சீசனில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 16 போட்டிகளில் 675 ரன்கள் குவித்திருந்தார். அவரது சராசரி 56க்கு மேலே இருந்ததுடன் ஸ்ட்ரைக் ரேட் 165.84 பதிவானது. சுபன் கில் தொடர்ந்து ஃபைனலில் சுதப்பி வருவது நெருக்கடியான கட்டத்தில் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அவரிடம் இல்லை என்ற குற்றச்சாட்டை வலுப்பெற செய்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா 2026 IPL இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தொடர்ந்து தனது 2வது பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்திருக்காங்க. அகமதாபாத்தில் நடந்த இந்த போட்டியில் கேப்டன் ரஜத் பட்டிதர், விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் மற்றும் அணியின் பந்து வீச்சாளர்களை பெரிதும் பாராட்டியிருக்கார். 2வது IPL கோப்பையை வென்றது ரஜத் பட்டிதரை உணர்ச்சி வசப்பட வைத்தது. போட்டிக்கு பின் பேசிய அவர் அணியின் பந்து வீச்சாளர்கள் தினேஷ் கார்த்திக் மற்றும் விராட் கோலியை பாராட்டியிருந்தார். இந்த மகத்தான வெற்றி குறித்து பேசிய கேப்டன் ரஜத் பட்டிதர், இது அற்புதம். நாங்கள் இங்கு வந்தபோது கடந்த ஆண்டு நினைவுகள் நிறைய இருந்தன. கடந்த ஆண்டு நாங்கள் ஆடிய விதமும் நினைவுக்கு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தோம். இதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனால் நான் நன்றாக உணர்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். உண்மையாக சொல்ல வேண்டுமெனில் நான் RCBக்கு கேப்டனாக கோப்பையை வெல்வேன் என்று ஒருபோதும் கனவு கண்டதில்லை. இது அனைத்தும் விதிப்படி நடந்ததாக நான் நினைக்கிறேன். அதற்காக நான் நன்றியுள்ளவனாகவே இருக்கிறேன். கடந்த ஆண்டு முதல் முறை கோப்பையை வென்றதால் நிறைய அழுத்தம் இருந்தது. இந்த ஆண்டு தொடரில் நாங்கள் ஆடிய விதத்தை பொறுத்தவரை மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தோம். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இம்முறை சற்று அதிக நம்பிக்கையுடன் இருந்தது நல்லது. நாங்கள் சென்ற ஒவ்வொரு மைதானத்திலையும் ரசிகர்கள் வந்து ஆதரவு அளித்தது மகிழ்ச்சி அளித்தது. அது எங்களுக்கு உள்ளூர் மைதானம் போலவே இருந்தது. ஒட்டுமொத்தமாக RCBக்கு இது சிறப்பானதாக அமைந்தது என்று நிகழ்ந்தார். பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் குறித்து பேசிய ரஜத், இத்தொடரில் தினேஷ் கார்த்திக், விராட் கோலி பாய் உள்பட பல வீரர்களுடன் பணியாற்றினேன். அவர்களிடமிருந்து பல உள்ளீடுகளையும் யோசனைகளையும் பெற்றேன். அவை எனக்கு உதவின. கோலியை நான் களத்திலும் வெளியிலையும் பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் அணிக்காகவும் வீரர்களுக்காகவுமே இருக்கிறார். குறிப்பாக புதிய வீரர்கள் பேச தயங்கும் போது அவரே நேராக சென்று பேசுவார். இது மிகவும் அற்புதம். எனவே RCB ரசிகர்களே, இந்த வெற்றி மீண்டும் உங்களுக்கானது. ஈசலானு கப் நம்முடையது என கூறி பட்டிதார் தனது உரையை நிறைவு செய்திருந்தார். இந்த வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தொடர்ச்சியாக 2 IPL கோப்பைகளை வென்று 3வது அணி என்ற புதிய வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது.